வணக்கம், இது உங்கள் ஃபிஷிங் சேனல். வாங்க மீன் பிடிக்க போகலாம். மேகத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம வங்கக்கடல் நோக்கி மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம். இப்போது லாங் லைன் அல்லது மட்டு அப்படின்னு சொல்கிற முறையை பயன்படுத்தி நம்ம மீன் பிடிக்க போகிறோம். தூண்டிலெல்லாம் போட்டாச்சு. அப்படியே இருக்கும்போது நம்ம பக்கத்தில் ஒரு விருந்தாளி ஒருத்தர் இருக்கார். அது வேற ஒன்றும் இல்லை, கடல் பாம்பு தான். இதனால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. பாருங்க அது எப்படி போகுதுன்னு. சிக்கி இருக்க மீன்களை பார்க்க வந்திருக்கோம். இப்போ நமக்கு ஒரு சீலா, அதாவது எங்கள் ஊரில் நெய் மீன் அப்படின்னு சொல்லுவோம். நெய் மீன், வஞ்சரம், இங்கிலீஷில் சொல்ல போனால் கிங் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு மீன் கிடச்சிருக்கு, வத்தப்பாறை. எங்கள் ஊரில் இது வத்தை அப்படின்னு சொல்லுவோம். ராமேஸ்வரம் அந்த சைடு வத்தப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சீலா. அடுத்தடுத்து நமக்கு மீன்கள் கிடச்சிட்டே இருக்குது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மறுபடியும் ஒரு வத்தப்பாறை. இது அதை விடக்கும் ரொம்ப பெரிய சைஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை விடைக்கும் ரொம்ப பெருசு. பாருங்க, அந்த அண்ணன் தூக்க முடியாமல் தூக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்குறாங்க. இதுதான் நம்ம தூண்டில்ல கோர்த்து விட்ட சின்ன மீன்கள். பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. அதோட பல்ல பாருங்க. தூண்டில்ல சரியாக சிக்கி இருக்கு. அதை எடுக்கிறோம். இப்போ அதோட பல்ல பாருங்கள். அதுக்காக தான் நம்ம தூண்டிலில் வந்து கம்பியால் அதை கட்டியிருக்கோம். மறுபடியும் நமக்கு ஒரு மீன் கிடச்சிருக்கு. அடுத்தடுத்து மீன்கள் வந்துட்டே இருக்கு. அடுத்ததும் ஒரு வத்தப்பாறை நமக்கு கிடச்சிருக்கு. இதுவும் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். அடுத்தது நமக்கு ஐயையோ சீலாவை கடிச்சிருச்சு. மறுபடி நமக்கு ஒரு மோரை அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. இதை வந்து நம்ம வந்து அந்த தூண்டில் கம்பனால் அதை எடுக்காமல் நம்ம இதை வந்து கச்சால் அப்படின்னு சொல்கிற அந்த இது வச்சு எடுக்கிறோம். ஏன்னா அது உயிரோடு கொண்டு போனால் எங்களுக்கு நல்ல விலை கிடைச்சும். உயிரோட கூண்டுக்குள்ளே போட்டு வளர்த்து விற்றாங்கன்னா ரொம்ப விலையாக இருக்கும், நல்ல ரேட்டு கிடச்சும். பாருங்க எப்படி இருக்குன்னு. எங்கள் ஊரில் மோரை அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இதை வந்து நம்ம இப்போ உயிரோட வந்து தண்ணிக்குள்ளே போட போகிறோம். போட்டில் சின்ன மீன்கள் ஓட விடுறதுக்கான ஒரு 4 அறை இருக்கும். இந்த சைடு 2, அந்த சைடு 2 அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கம் இடது பக்கம் 2 அறை இருக்கும். பாருங்க எப்படி ஓடுதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா? பாருங்க. சரி, நம்ம வேலை முடிச்சு இப்போது கரைக்கு கொண்டு போயிட்டுருக்கோம் எல்லா மீன்களையும். பாருங்க எப்படி ஓடுறாருன்னு. இதை நம்ம பிடிச்சி மீதி இருக்கிற சின்ன மீன்கள்
இதையும் நம்ம கரைக்கு கொண்டு போகலாம். இன்றைக்கோட வீடியோ அவ்வளோதான். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ பண்ண எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.